இப்போ வைத்திய கல்யாணம் நல்லா போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் படம். அடுத்த படம் மணிவாசன் சார் ஒரு படம் பண்ண போறாரு. அந்த படத்துக்கு டோட்டல் டிஸ்கஷன் எல்லாமே முடிஞ்சு எல்லா ஆர்டிஸ்டுமே எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஹீரோவுக்காக வெயிட்டிங்னா அந்த நேரத்தில் ஆனந்தராஜ் சார் பயங்கர பிஸியாக இருந்தார். ஆனந்தராஜ் சாருக்காக தான் அந்த கதை பண்ணியிருந்தார். உண்மையாக தானே நான் பேச முடியும், உண்மைதான், அதுதான் உண்மை. இன்னைக்கு யார் என்ன எப்படி நினைச்சாலும் அதை பற்றி இல்லை, என்ன நடந்ததோ அதான். இப்போ ஆனந்த் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப பழக்கம். பொறுமைன்னா அப்படி ஒரு பொறுமையான மனுஷன் இல்லை. அவரை பற்றி ஒரு எபிசோடு ஃபுல்லாக சொன்னால் கூட பத்தாது, அவ்வளோ மேட்ரு இருக்கு அவரை பற்றி சொல்கிறதுக்கு. ஆல்ரெடி எனக்கு நல்ல பழக்கங்கிறதுனால இந்த பெரிய கவுண்டர் பொண்ணுக்கு ஆனந்தராஜ் சாரை கன்ஃபார்ம் பண்ணி அவரை வச்சு சப்ஜெக்ட் பண்ணிட்டாரு மணிவாசன் சார். இப்போ என்னை டேட்டுக்காக ஆனந்தராஜ் சார்கிட்ட அனுப்புகிறோம். ஆனந்தராஜ் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாதம் வரைக்குமே அவரால் முடியல. அவரோட நிலைமையெல்லாம் எனக்கு தெரியும். ஃபுல்லாக அவர்கிட்ட டேட் இல்லை, என்ன பண்ண முடியும் அவர்? ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு டைரக்டரோ இல்லைன்னா அந்த கம்பெனியை கட் பண்ணிட்டு இங்கே வரக்கூடிய அளவுக்கு உண்டான வேல்யூவும் இங்கே இல்லை. அப்போ சொன்னேன், சார் ரொம்ப நல்ல சப்ஜெக்ட், நான் ஃபுல்லாக கேட்டுக்கேன். நானும் மணிவாசன் சார் நீங்கள் குரூப் எல்லாம் இருந்து பண்ண ஒரு கதை, நிச்சயமாக உங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பிரேக்காக இருக்கும் சார். படம் சின்ன சின்ன படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த படம் உங்களுக்கு பெரிய பிரேக்காக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு படத்தை கேன்சல் பண்ணியாவது நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி நிலைமை அப்படி இருக்கு. அப்போ சார் நான் பண்ணிட்டு இருக்கிற படம்லாம் நல்ல படங்கள், பெரிய கம்பெனி தான் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு இப்போ நீங்கள் அடுத்த மாதமே டேட்டு கேட்குறீங்க, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன். என்ன சார்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், கொஞ்சம் எனக்காக நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சார் சொன்னார் ஆனந்தராஜ். இப்போ நான் மணிவாசன் சார்கிட்ட இந்த மாதிரி இருக்குது சார் மேட்ரு, அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார். நெக்ஸ்ட் மந்த்து நாங்கள் லொக்கேஷன்லாம் பார்த்து எல்லாம் புக் பண்ணி லாட்ஜு கூட எல்லாம் புக் பண்ணி இது பண்ணி வச்சுக்கோங்க. கோவிச்செட்டிப்பாளையம் அந்த பக்கம் ஷூட்டிங், பொள்ளாச்சி கோவிச்செட்டிப்பாளையம். இல்லைப்பா ஷூட்டிங் போய் ஆகணுமே, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், ஏன் சார் கையில் எண்ணெயை வச்சுக்கிட்டு எதுக்கு நெய்க்க அலைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு. என்ன சொல்கிறேன் அப்படின்னு. நம்மகிட்ட தான் சரத் சார் இருக்கார் இல்லையா, அவர் அப்படி தானே இருக்காரு, அப்படியே நீங்கள் அதை அப்படியே நீங்கள் சரத் சார் கொடுங்க, அவரை வச்சு பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சாரு. என்ன சொல்கிற அப்படின்னு யோசிச்சாரு. ஒன்றும் யோசிக்க வேண்டாம் சார், நிச்சயமாக நல்லா இருக்கும். நீங்கள் வேணா கௌதமி காம்பினேஷன், அது கௌதமி டேட்டு, கவுண்டமணி செந்தில் எல்லாமே இருக்காங்க அதில். ஏதோ அந்த நெக்கத்த மூமெண்ட் வந்தோடனே அவருக்கு ஒரு தைரியம் ஓகே, அப்போது நம்ம கையில் இருக்கிற ஹீரோவே நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி, அப்படி முதல் படம் வில்லனா அடுத்த படம் ஸ்ட்ரைட்டாக ஹீரோ. அந்த டைமில் எனக்கு தெரிஞ்ச சரத் சார் ஃபஸ்ட்டு 100 days படம் எனக்கு தெரிஞ்சது தான். அதே நேரத்தில் கேஎஸ் ரவிக்குமார் சார் இந்த சைடு பண்ணிக்கிட்டு இருந்தார். பட் பெரிய கவுண்டர் பொண்ணு தான் சூப்பர் ஹிட்டு அந்த படம், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்படி சிம்பிளாக அப்படி ஆரம்பித்து அப்படி மணிவாசன் சாரோட அவரை அறிமுகப்படுத்தி நானும் அவரோட அறிமுகமாகி இப்படி அப்படி சாதாரணமாக அப்படி ஒரு சூப்பர் ஹிட்டு படத்தை சரத் சார் வச்சு அந்த கம்பெனி கிடச்சிது. அதுக்கப்புறம் நாடோடி மன்னன், பல படங்கள் அவரை வச்சு பண்ணோன்னு வச்சுங்களேன். இதுதான் எனக்கும் சரத்குமார் சாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன். ஓகேங்களா?